அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பாக நடவடிக்கை எடுக்க மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என மதிமுக எம்பி துரை வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் கட்சி நிர்வாகி இல்ல திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துரை வைகோ செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் திருப்பூரில் 4 லட்சம் கோடி வர்த்தக பாதிப்பு ஏற்படுவதுடன் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டார். திருப்பூர், கோவை, கரூர் போன்ற பின்னலாடை உற்பத்தி செய்யும் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்று அவர் கூறினார். இது தொடர்பாக மத்திய அரசு அதீத கவனம் செலுத்தி ஏற்றுமதிக்கான மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று துரை வைகோ வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்முடைய கொங்கு மண்டலத்தில் திருப்பூர், கோவை போன்ற இடங்களில், கரூர் போன்ற இடங்களில் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். அது தொழிற்சாலைக்கு மாத்திரம் கிடையாது. தொழிற்சாலைக்கு வந்துட்டு நாளைக்கு வேலைவாய்ப்புக்கு பெரிய லட்சக்கணக்கான பேருக்கு வேலைகள் இழக்கிற அந்த ஒரு சூழ்நிலை உருவாயிரும். அதனால மாநில அரசு, தமிழ்நாடு அரசு சரி, பிற நம்முடைய ஒன்றிய அரசுக்கு இது அழுத்தத்தை கொடுக்கணும். இதில் ஒரு காலதாமதம் ஆயிடக்கூடாது. இது ஏற்கனவே கோவிட் இப்போதான் மீண்டும் சில வருஷங்கள் ஆகுது. இந்த ஒரு அமெரிக்க நாளுக்கு 50% இந்த வரி விதிப்பு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உருவாக்கிறோம். அதனால ஒன்றிய அரசு இது அதீத கவனம் செலுத்தி இது ஒரு மாற்று ஏற்பாடு, இந்த ஏற்றுமதிக்கான மாற்று ஏற்பாடு கண்டிப்பா அவங்க செய்யணுங்கிறது என்னுடைய கருத்து.